அற்புதமான ஸ்லோகம் பதம் 17. இதில் என்னாதுன்னா, இந்த பிரபஞ்சங்கள் சிருஷ்டி எப்படி இருக்கின்றதுன்னு ஞான அத்தியாயம் குறிப்பிட்டு ஞான கண்டம் ஓடிக்கிட்டு தமிழ் தானே பேசுவீங்க, ஆங்கிலம் பெயர் தமிழ் 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 தானே. மைக்கு கிட்ட வச்சுக்கோங்களா? சரியா? தெரியல, கொஞ்சம் வகை செய்யுங்க, செய்ய வச்சுக்கணும். प्रभु हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा. பிரபு நல்ல பாடுகிறார். ஓகே, ஸோ 17வது அத்தியாயம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஞான கண்டம் இருக்கின்ற 6 அத்தியாயம் கர்மயோகம், அடுத்த 6 அத்தியாயம் பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் முடிஞ்சிட்டு பிறகு இப்ப வருகின்ற ஓடிக்கிட்டு இருக்கின்றது ஞான யோகம். யோகம்னும் போது ஞானத்தாலே பகவானை எப்படி அடையிறது என்ற விஷயம். அப்ப பகவான் 11வது அத்தியாயத்துல குறிப்பிட்டு பக்தி கண்டத்துல அழகா சொல்லிட்டார். நாவேதீஷுனா என்னை வேதத்து மூலியமா ஞானத்து மூலியமா என்னைய அடைய முடியாது, ஞானத்துக்கு அப்பாற்பட்டு. ஆனா இருந்த போதிலும் ஞானம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அக்ஷரம் ஓம் தட் சட். ஓகே, தேங்க் யூ ப்ரோ. யூ எக்ஸ்பர்ட் தான். I can see. No problem. The heart is important. But you can chant nicely, Brahmana. So, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஞானம் இந்த 17வது அத்தியாயத்துல குறிப்பிட்டு ரொம்ப திவ்யமான விஷயம் ஓம் தத்சத். இந்த பிரபஞ்சங்கள் படிக்காதவனுக்கு வஸ்து ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது கண்டத்துல அழகா நம்ம பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? 3வது கண்டத்துல பகவான் சொல்றாரு, இந்த சிருஷ்டி எப்படி வருகின்றது. கபிலர் ரொம்ப விவரமாக சங்கியமாக ரொம்ப அனலிட்டிக்கா ஒரு விஷயத்தை அவர் விவரிக்கிறார். எப்படி இந்த பிரபஞ்சங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி 2வது காண்டத்திலும் ரொம்ப விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை குறிப்பிட்டு 3வது கண்டத்துக்கு வரும்போது கபிலர் சொல்றார், இந்த பிரபஞ்சங்கள் சப்தம், சப்த பிரம்மம், ஓம் என்ற பிரம்மம், அந்த பிரம்மத்திலிருந்து அத்தனை வந்துச்சுன்னு ஸ்கந்த புராணம் தொகுத்த ஸ்ருதி வாய்க்கியங்கள் கொடுக்கின்றன. இந்த ஓமோட பொருள் என்ன என்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம படிச்ச ஓம் நமோ பகவதே, அதுதான் அந்த பொருள். வாசுதேவன் போது சுத்த சத்துவத்துக்கு அப்பாற்பட்டவன், சுத்த சத்துவத்துக்கு அப்பாற்பட்டவன், சத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன், குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அப்படி இருக்கும்போது ஓம் தத்சத். அதனால இதுக்கு இருக்கின்ற அத்தியாயம், அதாவது இதுக்கு முன்னுக்கு இருக்கின்ற 23வது பதத்துல போன கண்டிப்பா ஓம் தத்சத் என்ற வாக்கியம் இருக்கணும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதிலிருந்து இப்ப ஓம் என்ற விஷயம் என்ன, இந்த ஓம்குள்ள என்ன அடங்கியிருக்கின்றது என்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. அது மனுக்கு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 15வது அத்தியாயம் 15வது பதம் நம்ம பார்ப்போம். அதில் பகவான் சொல்றாரு, வேதாந்த வேதத்தில் என்ன சொல்றாரு? மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? 15 நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், என்னுடையமிருந்து ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. எல்லா வேதத்தையும் அறிய வேண்டியவன் நான். அப்ப வேதங்கள் எப்படி ஆரம்பிக்கின்றது? எந்த அக்ஷர வேத மந்திரங்களாலாம் எப்படி ஆரம்பிக்கும்? வேத மந்திரம் ஓம் நாராயணம், ஓம் உக்ரபீரம் மகாவிஷ்ணும், எல்லாமே இருக்கு ஆரம்பிக்குது. அந்த ஓம் யாரை குறிக்கின்றதுனா பூர்ணம், உண்மை, அப்சல்யூட் ட்ரூத். கையில சொல்றேன் நான் தமிழ்ல, இந்த தப்பா இருந்தா நீ எடுத்துக்கிறீங்க, தமிழ் படிக்கல. ஓம் என்றது என்னது? பூர்ண உண்மை. பூர்ண உண்மை யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்து ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். இதுதான் சின்ன அறிவு. சரிங்களா? ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம்.
தாஸ்மாத் போது இது முதல் ஸ்லோகம். அதை நீங்க சொல்ற போது உச்சரிக்கும் போது அதுக்குள்ள என்ன வாக்கியம் வருது நம்ம பார்ப்போம், அப்புறம் சேர்ந்து உச்சரிப்போம். ஏன்னா அதுக்குள்ள எசன், அதுக்குள்ள சாரம் நம்ம இதயத்துல பதியலைன்னா அந்த விஷயம் நம்ம உச்சரிக்கும் போது ஏதோ ஒன்று உச்சரிக்கணும். அது நம்மளுக்கு தூய்மையை கொடுக்குது. இது ஒரு வாக்கியம் பகவான் சொன்ன வார்த்தை. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றார் ஓம் தஸ்மாத், அதனால் ஓம் எல்லாமே எதுல இக்கி உதாரையா. சோ எல்லாமே எப்படி ஆரம்பிக்குது, எதுல இருந்து ஆரம்பிக்கின்றது? ஓம்கார், இந்த ஓம் என்று ஆரம்பிக்கின்றது. யக்ஞ தான தப கிரியை, யஜ்ஞமா இருந்தாலும் சரி, அடுத்தது தானமாக இருந்தாலும் சரி, தபமாக இருந்தாலும் சரி, கிரியை. கிரியைனா என்னது? செய்கின்ற செயல். எந்த செயலாக இருந்தாலும் இந்த ஓமில் ஆரம்பிக்கின்றது வாய்க்கான. இதுதான் வேத மந்திரம் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப யக்ஞம் பண்ணும்போது அக்னிமேன ப்ரோஜனமஸ்து மருதஜோ கோதார பிரத்யசஞ்சரோ, இது வேத மந்திரம். ஹரி ஓம் ஹரி ஓம். அடுத்தது சஹஸ்ரசே புருஷः சஹஸ்ராம்பாரே ஓம் ஸ்வாஹா. எதுல ஆரம்பிக்குது? ஓம் ஆரம்பிக்குது. தானஹ சஹனாதுனத்வம் சஹனாதுனத்வோ சஹ வீரக்ரவாமை. தானத்தை கொடுக்கிறது எங்க ஆரம்பிக்குது? ஓம்கார். தபம், தபம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாயை. தபம். அடுத்தது கிரியை. நம்ம செய்கின்ற செயல் அனைத்தும் கிருஷ்ணர் மையமாக வைக்க வேண்டும். அதான் கிரியை. இந்த வார்த்தை உச்சரிக்கும் போது தஸ்மாத் பகவான் சொல்றாரே, எல்லாமே ஆரம்பிக்கும் போது அவனோட தானே ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த புள்ளியார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதுனா கிடையாது. அந்த புள்ளியாருக்கு மூலப்பொருள் யார்? தமிழ்ல ஒவ்வொன்று போட்டு ஆரம்பிப்பது புள்ளியார் சொல்லி. ஆனா அந்த புள்ளியாருக்கு ஓம் கம் கணபதியே ஓம் சுக்லாம்பிரதம் விஷ்ணு சிவரம் சத்ருபூஜம் வைஷ்ணவஞ்சாயி சர்வ விக்னோ வைஷ்ணவாந்தயே. அந்த ஓம் போது பரபிரம்மனை சுக்கான வெள்ள வேட்டி உடிந்த விஷ்ணுவே வர்ணனம், சசிவர்ணம், சசி மேகத்துக்கு பல வர்ணங்கள் இருக்கின்ற அதுல ஒரு வர்ணம். சத்ருபுஜ 4 கரங்கள் இருக்கின்ற அந்த விஷ்ணுவுக்கு படுகின்ற விநாயகனுக்கு நமஸ்காரங்கள். அப்ப முதல் இந்த ஓம் போது பிள்ளையார் இல்ல. ஓம் அந்த பிள்ளையாருக்கு மூலப்பொருட்கள் இங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது? ஓம் ஸ்ரீமத் பரமசமித்திர கணாதிராஜா. அதனால தஸ்மாத் ஓம், அந்த ஓம் சொல்வது பகவானே நம்ம உள்ள கொண்டாடணும். இதுதான் இந்த வார்த்தை சொல்லுவோம். பிரவர்த்தத்தை அடுத்தது வருகின்ற பிரவர்த்தத்தை ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கின்றது? வேதனுக்தா, வேதத்துல அங்கீகாரப்பட்டிருக்கின்றது. இது மணிக்கு 16வது அத்தியாயத்தில் 24வது பதத்துல தஸ்மே சாஸ்திர பிரமாணம் அக்காரிய காரியதா. எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் இல்லை செய்யக்கூடாத இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுகின்றது என்னவா இருக்கின்றது? வேதம். அதனால வேத முக்தா, வேத அறிந்து செய்ய வேண்டும். சததம் பிரம்மம், சததம் சததம் எப்பொழுதும். இன்னைக்கு நான் செஞ்சிட்டேன் நாளைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது என்ன? பிரம்மம் என்னும்போது பிரம்ம வண்டிதம், இந்த ஆன்மீகம் ஞானம். இதுதான் விஷயம். இந்த ஸ்லோகத்தை உள்வாங்கி சொல்லும் போது கிருஷ்ணர் நம்ம கண்ணுக்கு தெரியணும் என்று ஸ்ரீதர் சுவாமி மகாராஜ் சொல்றாரு. எனக்கு குறிப்பிட்டு இந்த பக்தி சாஸ்திரி சொல்லிக் கொடுத்து ரொம்ப நேரம் நான் எடுப்பேன். ஆனால் இந்த போர்ஷன் நம்மளுக்கு எடுக்கல. சரிங்களா? சில போர்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த போர்ஷன் நடக்கும்போது ஸ்ரீதர் சுவாமி மகாராஜ் சொல்றாரு, வைக்கணும் கொடுக்குறாரு. அதே மாதிரி விஷ்ணு சக்கரவர்த்தி இதுக்கு இந்த விஷயங்கள் சொல்றாரு. இது என்னோட வாக்கியம். சுலோகத்தை உணர்ந்து யார் மனுக்கு இருக்காங்க? சுலோகம் சொல்லும் போது நம்ம கண்ணுக்கு யார் இருக்கிறார்? நம்ம செய்கின்ற செயல் அனைத்தும் பகவானா இருக்கிறார் என்ற உள் வாங்கி நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா? தஸ்மாத் ஓம் இதி உதார்த்யா யக்ஞ தான தப கிரியா பிரவர்த்தந்தே வித்யானோக்தः
வித்யான உக்த யோன சததம் பிரம்ம வாதினம். அந்த தாஸ்மாத் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஏ மேல வந்து ஒரு கோடு இருக்கு, வந்து அக்ஷரான்னு சொல்லுவாங்க. அக்ஷரான நம்ம வந்து கொஞ்சம் இழுக்கணும். இது நான் ஃபெயில் சன்ஸ்கிரிட் படிச்சாங்கன்னா அந்த ஃபெயில் இன்னும் இருக்கு, அதை வர மாட்டேது. ஸோ பிரபுபாத் சொல்றாரு, உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அல்ல, நம்மளோட சென்சிட்டிவிட்டி. ஸோ அதனால வந்து இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுவோம் பகவானுக்கு, சரிங்களா? ஸோ அதனால மொழி பிரபு கரெக்டாக சொல்றாரு. அதனால வைப்பு சொல்லாமல் இல்லை, அடுத்த இப்போ முடிச்ச பிறகு நீங்களும் சொல்ல போறீங்க. நீங்களும் பகவானோட வாக்கியம் என்கிட்ட கங்கா வரப்போதேங்கிற ஒரு வார்த்தை விழுப்பு நினைச்சு நம்ம சேர்ந்து சொல்லுவோம். तस्मात् ओमिति उदारये यज्ञदान तपक्रियः प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् ओमिति उदारये यज्ञदान तपक्रियः प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् ओमिति उदारये यज्ञदान तपक्रियः प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् ओमिति उदारये प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् ओमिति उदारये यज्ञदान तपक्रियः प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् होमित्युदारय यज्ञदानतपक्रिया प्रवदन्ते विधानोक्ता सततं ब्रह्मवादिना. ஸோ இது வந்து மீட்டர் என்னன்னா ஒன்னொன்றுக்கு மீட்டர்ஸ் இருக்கு. சண்டாஸ்னா மீட்டர். இது வந்து காயத்ரி சண்டாஸ் சொல்லுவாங்க. அனுஸ்துபா இருக்கு, திருஸ்துபா இருக்கு. உங்களுக்கு மீட்டர் போடணும்னா இந்த காயத்ரி சண்டாஸ் போடணும். என்ன தாஸ்மாரோமிதி உதாரயா யஜ்ஞதான தபக்ரியா. ஏன்னா ரெண்டு அக்ஷரஸ் இருக்கு. அப்போ 8னா 2 2 4 8 8னா காயத்ரி சண்டாஸ், காயத்ரி மீட்டர், அனுஸ்துபா மீட்டர். ஸோ ஒரு மீட்டர் இருக்குல்ல. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த மீட்டர் போடுங்க, எனக்கு முடியாது. அதனால இது வந்து காயத்ரி சண்டாஸ். तस्मात् ओमिति उदारये यज्ञदान तपक्रिया प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् ओमिति उदारये यज्ञदान तपक्रिया प्रवर्तन्ते विज्ञानोक्ता सततं ब्रह्मवादिनं तस्मात् ओमिति उदारये
वादिनान् तस्मादोमिति उदात्तया यज्ञदानतपक्रिया प्रवर्तन्ते प्रमुक्ता சதகம் பிரம்மவாதினம். இதுல பகவான் ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். ஒருத்தவங்க பேசும்போது இழுத்து பேசுறாங்க. இதுல எங்க இழுத்து பேசுறாங்க பாருங்க. இழுத்து பேசுறாரு, அச்சத்தோட ஒரு விஷயத்தை இழுத்து பேசுறாரு. எடுத்து சொல்றாரு. அந்த மகன் இதை வச்சுதான் ஈஸியா இருக்கும். ஸோ கீதா ஜெயந்தி வருது. ஸோ அது முன்னிட்டு யாராச்சும் நீங்க கீதா வாங்க போறீங்களா? சென்டர்ல எவ்வளவு பிரைஸ் இருக்கும்? அது எவ்வளவு பிரைஸ் சொல்லுங்க. வாங்கி கொடுத்தோம். 25 கிடைக்காத இந்த பிரைஸ் ஒரு எடுத்து பக்கத்துல திறந்துருங்க. யார் எடுத்து போறோம்? நீங்க எடுத்துக்கலாம். இப்ப புத்தகம் தானம் கொடுக்கலாம் படிச்சுட்டு. அப்புறம் கூட காசு இல்லை. எப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா உங்ககிட்ட பக்கத்துல இருக்கா? இருக்கா? யாருக்கு தெரியல? எடுத்து வச்சு கையில 25 தான். சி get one please. இருக்கா? சரி சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இழுத்து பேசுறாரு. எதில் இழுத்து பேசுறாரு ஸ்லோகத்தில்? அங்கேயும் ஒரு குழு இருக்குது. ஆக்சுவலி யஜ்ஞாதான தபக்ரியா, இந்த ஸ்லோகம் இழுத்து பேசுறாரு. அப்ப இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறாரு. ஒரு விஷயம் அழுத்த தீர்த்தமா நம்ம சொல்லணும். அப்ப எதுனா இதுதான் யஜ்ஞா தான தபக்ரியா. இதை அழுத்து சொல்றாரு. ஓகேங்களா? இதோட கீ பாயிண்ட் ஓமுக்கு இந்த ஸ்லோகத்தோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரதானமான விஷயம் என்ன? ஓம். ஆனா அந்த ஓம் கூட கோல், அதாவது அந்த ஸ்லோகத்தோட என்ன சொல்லுவாங்கன்னா கோல் ஓம். அபித்யான்னு ஒண்ணு இருக்குது. அபித்யானா how you want to apply, ரெண்டாவது சப்ஜெக்ட். அந்த ரெண்டாவது சப்ஜெக்ட் யஜ்ஞா தான தபக்ரியா. சம்பந்தம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சம்பந்தம்னா ரெண்டாவது ஏன நுக்த, அடுத்தது சதகம். இந்த ரெண்டு ஸ்லோகம் இதுதான் சம்பந்தம். டெய்லி பாய்க்கணும். எப்படி பாய்க்கணும்? வேதத்தில். ஸோ ப்ரூபாடா இந்த வேர்ட் பை வேர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ யாராச்சும் வாசிக்கிறீங்களா? வேர்ட் பை வேர்ட்ஸ் இங்கிலீஷ் படிக்கணுமா? நம்ம படிக்கணுமா? சரி, தமிழ்ல போய் ஆங்கிலத்தில். தஸ்மாத் தேர்ஃபோர், எனவே ஓம் பிகினிங் ஓம் என்று தொடங்கி இதி இவ்வாறு உத்தார்யம் குறிப்பிடப்படும் யஜ்ஞ யாகம், தானம், தப தபம், கிரியா செயல்கள் பிரவர்த்தந்தே ஆரம்பிக்கின்றனர். சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப சதகம் எப்போதும் பிரம்மவாதீனம், ஆன்மீகவாதிகளின் மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவது திரு ஆசார வேதாந்த சுவாமி ஸ்ரீலா. எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். பொருளுரை. ஓம் தட் விஷ்ணு பரமம் பதம். ரிக்வேதம் 1.22.20. விஷ்ணுவின் தாமரை திருவடிகளே உன்னத பக்தியின் தளமாகும். எல்லாவற்றையும் பரமபுருஷ பகவானுக்காக செய்தல் எல்லா செயல்களின் பக்குவத்தை உறுதிப்படுத்துகின்றது. ஹரே ஓம் அஜ்ஞானகமண்டஸ்ய ஜனாஜனாஸ்லகே சக்ஷுப்ரமயிதாமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.
श्री चैतन्य मनोमिष्टां शावे रम्येन भूतले स्वयं रूपकदामाय पदान्ति स्वापदान्तिका वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापादकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं शकगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं शावडूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सकगणा ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वञ्चकल्पातृभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानं पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमो विष्णुपदाय कृष्णकृष्णाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवाद आस्ताशुशिखा பணிவான வணக்கங்கள் வெற்றியடி தமிழ பாதங்களுக்கு ஐயா பிரபு மன்னிச்சிருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மணிக்கு பேசுனீங்க? 8:45. ஸோ ஸ்லோகம் வந்து ரொம்ப அறிமுகம் ஆச்சாரியர்களோட வாய்க்கையும் பார்க்கணும். அப்புறம் அடுத்து வந்து அதுக்குள்ள முக்கியமான பிரதானமான விஷயம் என்ன, அதுக்குள்ள சாரம் என்ன என்ற விஷயம் பார்க்கணும். இப்போ பொருளுரையோட சாரம் என்ன ரூபாவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தத்துவ சந்தர்ப்பத்தில் வந்து இந்த 5 விஷயங்கள் இருக்கின்றது. நீங்கள் பேசணும், ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணணும். ஸோ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரோபடன் டிக்ளேர் பண்ணுறாரு. எப்படி டிக்ளேர் பண்ணுறாருன்னா ஓம் த விஷ்ணு பரமபதகம் சதா பஷ்யந்தி சூர்யா திவேவஸ்ராகம் தத்விப்ராசோகம் ஜாகவாசம் சமஸ்தானி விஷ்ணுய பரமம் என்ற ஸ்லோகத்திலேருந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அனைத்தும் பகவான் திருவடி கமல பாதங்களே என்ற விஷயம் டிக்ளேர் பண்ணி ஆரம்பிச்சுட்டு ப்ரோபதர் வந்து சொல்லிக்கிட்டே என்ன சொல்றாரு, எதுவும் பக்தி தொண்டு பகவானோட நம்மளுக்கு பக்தி தொண்டானது பகவானுக்கு சார்ந்து நம்மலாம் பகவான் செய்கின்ற விஷயத்தை ஓகே. இப்போ வந்து யக்னா தான தபா கிரியை குறிப்பிட்டு ஏன் பகவான் 17வது அத்தியாயத்தில் பேசணும்னா இந்த 17வது அத்தியாயம் எடுத்து நம்ம வந்து முக்குணங்கள் பற்றி பார்த்தோம். சத்துவம், அப்புறம் ரஜம், அப்புறம் தமம். ஸோ சத்துவம் ரஜம் தமம் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த முக்குணங்களுக்கும் ஒருத்தர் பக்தி தொண்டு செய்வார்கள். பக்தி தொண்டு இந்த முக்குணங்கள், பக்தி தொண்டு இந்த முக்குணங்கள் ஆனால் அந்த செய்யறவங்க தான் இந்த குணத்தில் இருக்காங்க. அதை கிளியராக புரிஞ்சு அப்போ அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா முதல் விஷயமே இந்த இடத்துல என்ன சொல்றாரு, தாஸ்மான். அதனால எது ஆரம்பிச்சாலும் சுத்த சத்துவத்திலேருந்து ஆரம்பின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இஸ்கான்ல எப்படி ஆரம்பிக்கிறோம்? இஸ்கான்ல எப்படி ஆரம்பிக்கிறோம்? சம்சாரதாவானவனிதலோகா. அப்ப இங்கேருந்து வரும் சம்சார தாவானி யாரை குறிக்கின்றது? இந்த யாருக்காக பாடுறோம்? குரு. குருதான் வழிகாட்டி. அதுதான் வந்து வேதமுக்த சிரதம். நம்மளோட வாழ்க்கையில ஸ்ரீ குரு சரணாராய். இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வந்து விஷ்ணுதாசன ஆவாதவனுக்கு அவன் கிருஷ்ணதாசன ஆவாத. கிருஷ்ணதாசன இல்லாட்டியும் அவனை விஷ்ணுதாசன ஆக முடியும்னா முடியாது, கிருஷ்ணதாசனுக்கு முடியாது. அதனால வந்து வந்து வேத முத்தக போது குருவை குறிக்கின்றது.
ஸோ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த வழியில எப்பொழுதும் நம்ம வந்து செய்கின்ற விஷயம் என்ன தான தப்ப கிரியா நம்ம செய்கின்ற செயல். நம்ம என்னென்ன செய்கிறோம், எப்படி நம்மளுக்கு பிரபுபாத விதியை அழகாக கொடுத்திருக்கிறாரு. காலையில் மங்கள முடிஞ்ச துளசி ஆரத்தி முடிஞ்சு, சாரி நரசிம்மர் ஆரத்தி, அப்புறம் துளசி ஆரத்தி, அப்புறம் ஜபம் முடிஞ்சிருக்கு, தர்ஷனார்த்தி, அப்புறம் பாகவதம் கிளாஸ் அந்த மாதிரி போயிடுவோம். அவர் வீட்டில் சாப்பிட்றோம், இல்லை இப்போ சேர்ந்து லஞ்சு மாதிரி நம்மளோட வாழ்க்கை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வேதம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வேதம் அங்கீகரிக்காத வழியில நம்ம பின்பற்றினா என்ன நடக்கும்? இன்னொருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டா அது பதில் என்ன? இது பாசிட்டிவா இருக்கு. நம்ம நெகட்டிவா பார்த்து பாசிட்டிவ். நெகட்டிவான விஷயம் வேதத்துக்காக இப்ப வேதத்தை பின்பற்றல, ஓமின் அக்ஷரத்தை பின்பற்றினா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னால சொல்ல முடியல, எங்களோட சிக்கல் எல்லாம் பக்தர் தான் பண்ணிருங்க. எப்படி இருக்கும்? வேதத்தை பின்பற்றாதவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்பெகுலேஷன்ஸ் வேற, நம்பிக்கையில்லாத வாழ்க்கை வேற, சந்தோஷம் இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதுதான் 5வது அத்தியாயத்துல நான் கிரியத்துக்கு போறேன், கிரியத்துக்கு போறேன். பகவான் என்ன சொல்றாருன்னா பீஸ் ஃபார்முலா 5வது அத்தியாயத்துல என்ன பீஸ் ஃபார்முலா கொடுக்குறாரு? சாப்டர் 5 பீஸ் ஃபார்முலா ஸ்லோகா இருக்குது. என்ன இருக்கு? ஹலோ ஹரிபோ இருக்கீங்களா? 5வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. லாஸ்ட் ஸ்லோகா भोक्तारं यज्ञ सर्व लोक ஈஸ்வரம். ஸோ எது செஞ்சாலும் யஜ்ஞத்துக்கு அதிபதி யாரு? ஸோ அதே மாதிரி ஏன் யஜ்ஞத்துக்கு அதிபதி கிருஷ்ணா? அதுல என்ன பீஸ் ஃபார்முலா இருக்குது? ஏன்னா எந்த செயலாக இருந்தாலும் வீரதிகாரி. ஆனா எதா இருந்தாலும் சென்டர் யார்? கிருஷ்ணன். ஸோ அந்த கிருஷ்ணருக்கு நம்ம செய்யும்போது ஆனந்தத்தை கொடுக்கும், சச்சிதானந்த விக்கிரகம். அதனால வந்து இந்த கிரியை நம்ம வேத வழிபாடுல நம்ம செய்யும்போது நம்ம என்ன பார்ப்போம்னா இது யார்? வேகமா சொல்லுங்க, கரெக்டா சொல்றேன், பயப்படாது. இது யாரு? பலராம். மிருதங்க யாரு? அப்ப நம்ம என்ன பண்றோம்? மதிக்கிறோம். இந்த விஷயத்தை வந்து வேல்யூ பண்றோம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? வேல்யூ பண்றோம். இந்த விஷயத்தை நம்ம வேல்யூ பண்ணும்போது இந்த விஷயம் எப்படி இருக்கும்? இந்த விஷயத்துல நான் வேல்யூ பண்ணல எப்படி இருக்கும்? புரியுத கேள்வி? இந்த விஷயத்துல நான் வேல்யூ பண்றேன், இந்த விஷயத்துல நான் வேல்யூ பண்ணல, அந்த பொருட்கள் எப்படி இருக்கும்? நான் இதை வேல்யூ பண்ண எப்படி இருக்கும்? அழகா டேக்கா இருக்கும். இப்ப நான் இதை வேல்யூ பண்ணலன்னா ஒண்ணு என் கையில இருக்கும், இன்னொன்னு எங்க இருக்குன்னு தெரியாது. இல்ல இது ரெண்டா உடச்சிருக்கா, இல்ல இது இந்த கையை கூட இல்லாம இருக்கு. அதான் கிரியை. So whatever activity that we do, we are connected with Krishna. That is kriya. But கிரகஸ்தருக்கு since நான் பக்தி வேதாந்த படிச்சனால sometimes we need to contribute for the sabha Vedic. ஸோ அதில் வந்து கிரகஸ்தர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து ஒரு டாபிக் இருந்துச்சு. அதில் பொறுப்பற்றியா மெத்தட்ஸ் கவுன்சிலர் ஜிடிசி ஃபார் த அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு யங் பாய்ஸ் இல்லை யங் கேர்ள்ஸ் கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த அடிப்படையில் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணும்போது அதில் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. கிரகஸ்த லைஃப் வந்து சில நேரத்தில் வந்து
அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட மனைவியை வந்துட்டு பக்தரா பார்க்க மாட்டாங்க. என்னவா பார்ப்பாங்க? மனைவியை தான் பார்ப்பாங்க. மனைவி எப்படி பார்க்கணும்? பக்தரை பார்க்கணும். ஆனா பக்தரை பார்க்கணுமா இல்ல. கோயில் மந்திரம் மட்டும் காலத்துக்கு அந்த மாதிரி காலை ஏஞ்சி சமைச்சு நல்லா வெட்டி போடுவாங்க. அந்த டியூட்டி நம்மளுக்கு அடிக்கிறது, நம்ம காலை ஏஞ்சி நம்மளுக்கு உதவி செய்யற அந்த விஷயம். ஸோ அதனால வந்து கிரியா whatever activity we do 24 hours per day, we connect with the devotees. Prepare பண்ணணும் பக்தர், நம்ம படிக்கிறதும் பக்தர், நம்ம வீட்டுக்கு வரும் பக்தர், நம்மளோட அப்பாவும் பக்தர், நம்ம அம்மாவும் பக்தர், நம்ம குழந்தைங்க. We are surrounded by devotees. ஸோ அப்போ பக்தராக இருக்கும்போது நம்ம செய்கின்ற காரியம் வந்து வேதத்தாக. ஸோ we need to see. இப்போ வந்து நான் கேஷவோட பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க வந்து பாய் இருக்குதுங்க, பேப்பரை கொடுக்குதுங்க. அந்த அந்த தட்ஸ் ஹவ் கிரியர்ஸ் ஹவ் த பேரண்ட்ஸ். ஏன்னா அந்த அப்பா அம்மா ஒரு உதாரணம் இல்லாட்டி அந்த பிள்ளைங்க கிரியர் ஆக்டிவிட்டி இருக்குமா? ஸோ அப்போ வந்து அப்போ டிஜே கௌரவ பிரபு நான் இன்னொரு எங்கேயாச்சும் போனேன்னா ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் கிரகஸ்னா நம்ம டிஜே கௌரவ அத்தனை பேரும் டிவோட்டி தான் இருக்கிறாங்க. தாமம், கேஷவா, துளசி, then what is another one more point? Mukunda, and you would that is a very success in a Grahastha life. So it's a good role model. Our saying the Kriya is activity, a center, is a following. ஏன்னா எப்பொழுதும் நான் வந்து இந்த செலக்ட்ல சிசி மீட்டிங்லாம் நான் போறப்ப நான் பார்ப்பேன். ஜெயபத்ர சோமராஜ் சொன்னாங்க என்ன பண்ணுவாருன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் யூ. அரசு மேனேஜ் பண்ணி அமைச்சிருப்பாரு. ஸ்டில் ரிமெம்பர் யூ, ஐ கம் டு ஹவ் யூ என்கேஜ். அந்த காலத்துல இன்னும் வரைக்கும் சில பக்தர் சொல்லுவாங்க எப்படி வந்து பிரபு வந்து என்ன பண்ணாரு, பக்தர்களாக நல்லா பார்த்துட்டு நல்லா சேவை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அணிவிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறார். ஸோ therefore Kriya the center is Krishna. ஸோ அதனால வந்து we need to analysis நான் செய்கின்ற விஷயம் that Krishna center, that Om to be center. இப்ப அர்ஜுனன் பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு போகும். முதல் அத்தியாயம் பண்றப்ப அவன் என்ன பண்றான்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கின்ற ப்ராப்ளம் இருக்கு. அர்ஜுனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை. என்னாச்சும் செய்ய பாவம்னு பயப்படுறீங்களா? பயப்பட மாட்டீங்களோ? சத்தம் பயப்பீங்களா? பயப்பட மாட்டீங்களோ? இல்லை பிரபு நான் பாவனை என்னன்னு தெரியாது, பாவம் என்னன்னு தெரியும், பகவத்கீதை தான் கற்றுக்கிட்டுன்றீங்களோ சத்தியலோகத்தில் இருக்குமோ? சரி. ஸோ அதனால வந்துட்டு பாவம். அடுத்தது கருணை. நினைச்சு செய்யுங்க கருணை. வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஸோ நான் சொல்ல போறேன் where the mercy is going, where the compassion is going. then கொலநாசம். நான் இது செஞ்சா நான் ஒரு வழிகட்டியா இருக்கேன். அடுத்தது என்ன பண்றாரு? இன்டிசிஷன். அவரால் டிசிஷன் எடுக்க முடியல. இந்த மாதிரி காலம் இருக்கும்போது அப்ப வந்து இதே தான் நம்ம வாழ்க்கையில நடக்கவே இல்லையா? நம்ம வாழ்க்கையில எப்படினாச்சும் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பான ஒரு முடிவு எடுக்க பார்ப்போம். திருடுறதுக்குன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். நம்ம கையில காசு இல்லையே, எடுத்துருவோம். சிலருக்கு அந்த மைண்ட் இடிக்கும். அப்ப அது வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓம்னு இருக்கிறதுனால கை வைப்பீங்களா? பண்ணா தப்பு. வரலன்னு சொன்னா நம்ம கால் நீங்க வாங்க, உங்க காலை கழுவி நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் எவ்ரிபடி. எப்படியோ ஒரு சந்திருப்ப சூழ்நிலையில எனக்கு இது தோஷம், இந்த கலியுகம் தோஷம் இருந்தது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபால்ட். ஸோ அப்போ நம்ம செய்கின்ற கிரியை, இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபால்ட். ஆனால் நம்ம ஓன்ற விஷயம் வைக்கும் போது அதோட ஃபால்ட் இருக்கான ஃபால்ட். அப்போ அந்த விஷயம் என்ன ஆகுது? புண்ணியம், ஸ்வரணம், கீர்த்தனம். யார் புண்ணியம்? கிருஷ்ணரோட கதை புண்ணியம். அப்ப கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து செய்கின்ற செயலும் புண்ணியம். ஆனா பக்தர்கள் புண்ணியம் பார்க்கறாங்க, புண்ணியம் பார்க்கறாங்க. பிகாஸ் we are both புண்ணிய பாவ கர்ம பந்தம். ஆனா நம்ம கர்ம பந்தம் இல்லாம ஆன்மீக பந்தம். ஆன்மீக பந்தத்துக்கு அக்கர்மம். வாட்டெவர் ஆக்டிவிட்டி நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலானது ஆன்மீகமயமானது. இந்த பிஎம் அல்மா வந்து இது பிஎம் அல்மா ஜெகநாத் கோயில் கிடையாது. இது சாட்சாத் பூரி.
இது சாட்சாத் நரசிம்மரோட திவ்ய தேசம். இது சாட்சாத் கௌரணி தாயோட இருக்கின்ற பஞ்ச தத்துவம். அதுதான் இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தட்ஸ் a reason why பிரபுபாத் வந்து ஒரு இடத்துக்கும் போறாப்ப நியூ கோதுமகாமா, அப்புறம் வந்துட்டு நியூ பிருந்தாவன், அந்த மாதிரி ஒரு பேரும் ராதேஷ், இந்த மாதிரி ஒரு பேரும் அந்த ஆன்மீகத்தோட தளத்தை பேருக்கு நம்மளை ஆன்மீகமாக மாற்றுகின்றது. அதுதான் கிரியா. ஸோ நம்ம செய்கின்ற கிரியை கிருஷ்ணன் இருக்காரா? 2 நிமிஷம் நம்ம யோசிக்கணும். குடும்பத்தை வச்சுக்கலாம். அதனாலதான் குந்தி தேவி என்ன பண்றா? கிருஷ்ணா எனக்கு துன்பத்தை கொடு, என்னோட பந்தத்தை வெட்டு. என்னத்தை வெட்டு? அதனால பிரபு நீங்க என்ன பிரபு பந்தத்தை வெட்டு சொல்றீங்களே, கிளியரா புரிஞ்சுங்க. பாசம் வைக்க கூடாதுன்னா, நான் பாசம் வைக்க கூடாதுன்னு சொன்னா, பாசம் வைக்க கூடாதுன்னு சொன்னா பந்தத்தை தானே வெட்டி சொல்றேன். பாசம் வைக்கணும், ஆனா பந்தம் இருக்கக்கூடாது. நிர்பந்தனா பந்தம் இருக்கக்கூடாது. பாசம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. யூ நீட் டு அஃபெக்ஷன். சில பிரபுபாதர் வந்துட்டு ஒரு கிரகஸ்தர் அவங்களுக்கு பிள்ளை இருக்குது, டெய்லியும் பார்த்துக்கணும். அந்த இடத்துல பிரபுபாத் என்ன சொன்னாரு? பிரபுபாத் டெய்லி பார்க்க சொன்னாரா? என்ன சொன்னார் பிரபுபாதர்? Your children's your daily look after that person. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து இது பாசம் வைக்கணும், ஆனா பந்தம் படக்கூடாது. கிருஷ்ணா நம்மளுக்கு கொடுத்த இந்த விஷயம். ஸோ we need to understand. அப்ப இந்த பந்த கிரியா, இந்த பந்த கிரியை நம்ம செய்கின்ற இந்த பந்தமானது பாசம் வைக்கணும், ஆனா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. we need to love but detachment. We are doing duty but we are not bound by the duties. If we bound by duty, that is called karma yoga. Niskama sakama karma yoga. அப்ப அவங்க தான் கர்மி. நம்ம வெளியே கர்மி இருக்கோம், ஆனா நம்மளே கர்மியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்மி என்பது கிருஷ்ணன் மையமாக வைத்து கர்ம பந்தத்துல இருக்காங்க. ஏன்னா அங்க தூய்மையான பக்தர் அல்ல. அதனால 2வது கண்டம் ஸ்ரீமத் பாகவதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பக்தி வினோத் தாக்கூர் வைக்கண்யம் பண்ணியிருக்காரு. பாவ கிரக வைஷ்ணவா, தென் சுத்த வைஷ்ணவர். பவ கிரக வைஷ்ணவர்னா அவங்க வைஷ்ணவர்கள் தான், ஆனா அவங்களோட உணர்வானது சக்தாஸ், கணபக்தாஸ், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், இந்த 5ம் கலந்து இருக்கின்ற ஒரு வைஷ்ணவர்களாக இருப்பார்கள். அப்ப அவங்க என்ன பேசுவாங்க? கிருஷ்ணரை கும்பிடுவார்கள், ஆனா பௌதிகமான சார்ந்து சக்தியை எதிர்பார்ப்பார்கள். இதுதான் சக்தாஸ் வழியான வழிபாடு. வைஷ்ணவர்கள் தான், ஆனா சக்தமானது. இது வந்து அழகாக பஞ்ச உபாசனம் என்ற ஒரு வைக்கண்யம் பக்தி வினோத் தாக்கூர் கொடுத்தது. அப்ப நம்ம செய்கின்ற கிரியை நம்ம எங்க போனோம்? கிருஷ்ணர்கிட்ட போனோம். அப்ப இந்த கிரியையில என்னென்ன இருக்கின்றது? ஒரு தியாகம். அப்ப இதுக்கு முன்ன இருக்கும்போது ஒரு கிரகஸ்தரோட தியாகம் என்ன, ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமத்தோட தியாகம் என்ன, ஒரு சன்னியாசியோட தியாகம் என்ன, ஒரு வனப்பிரஸ்தோட தியாகம் என்ன, அவரோட யக்னம் என்ன. பிரம்மச்சாரியோட யக்னம் என்னன்னா அவன் பிரம்மச்சாரியாக இருந்து குருகுலவை சேவை செஞ்சு படிக்கணும். இது அவனோட யக்னம். கிரகஸ்தரோட யக்னம் என்ன? தானம் கொடுக்கணும். என்ன தானத்தை கொடுக்கணும்? பிரம்மச்சாரி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிரசாதத்தை கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு கிரகஸ்தர். இது மட்டும் இல்லாம அவங்க குடும்பம் நிறைய யக்னங்கள் இருக்கின்றது. ஸோ யக்னா ஓம் ஸ்வாஹான்றது இல்லை, sacrifice. நீ என்னத்தை உள்ளுக்கு போற, நீ என்னத்தை தியாகம் பண்ற, உன் ஆசிரமத்துல நீ என்னத்தை நீ வந்து இருக்கிற விஷயம் இருக்கின்றது. தென் அடுத்தது தானம். जय जगन्नाथ महाराज की, जय वैष्णव भगवान की, गौरी दाना की, जय गुरुदेवानंद जी। वेरी शांत है। ஆமா ப்ரோ. நான் ஆன்லைன்ல பார்த்த ஸ்டூடண்ட் நேரடியாக பார்க்கறேன்.
Okay, so come to the point now. So, மலர் கிரியை போது என்னக்க பார்த்தோம்? 4 ஆசிரமத்தும் நம்ம செய்கின்ற செயல் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? ஓம். இப்ப யஜ்ஞம் போது நமக்கு ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு யஜ்ஞம் இருக்கு. ஓகே. இப்ப பகவத்கீதால 3ஆவது அத்தியாயத்துல உங்களோட சுவதர்மத்தை விட்டுட்டு முத்துங்களோட தர்மம் எடுத்தா என்ன நடக்கும்? என்ன சொல்றாரு? ப்ராப்ளம், கியாஸ். ஆனா அதே நேரத்துல தர்மம் வந்து சங்கர நிலை. It's very difficult to understand dharma. உங்களதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. பீஷ்ம தேவ் பிரம்மச்சாரிய பிரஹஸ்தரா. பிரம்மச்சாரி எப்படி அம்பாரி கத்துட்டு வர முடியும்? தப்பச்சாரி. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஓகே, இந்த பகவத்கீதை யார்கிட்ட பேசினாங்க? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு பேரண்ட் எடுத்துட்டாரு. உத்தர மாசமா இருக்காங்க, எடுத்துக்க ரைட்டா இல்லையா? ஆசிரம் முடிஞ்சிச்சுதானே அர்ஜுனனுக்கு இந்த மகாபாரதம் நடக்கும்போது ஆசிரம் டியூட்டி முடிஞ்சிச்சா இல்லையா? கடமை முடிஞ்சிச்சா இல்லையா? முடிச்சுதானே. அப்ப அவருக்கு நான் சன்னியாசி எடுக்க போறேன்னு சொல்றது தப்பா சரியா? தப்பா சரியா? சரிதான். வெரி குட். யார் சொன்ன சரி? வெரி குட். சரி, சரியான விஷயம். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வர்ணா, டியூட்டி. பிராமணா, அடுத்தது சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. பிராமணர் இந்த ஆசிரம டியூட்டிக்கும் இந்த வர்ண டியூட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சில இடத்துல வந்து ரொம்ப முரண்பாடா. இப்ப செல்ல ப்ரூவ் பண்றது ஒரு சன்னியாசி. ஒரு சன்னியாசி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஆனா வர்ணா டியூட்டி, ஆசிரம டியூட்டியோட வர்ணா டியூட்டி இஸ் வெரி ஹையஸ்ட். எப்போது இந்த ஆசிரமம் தள்ளுறதோ வர்ணா டியூட்டி இஸ் ஹையஸ்ட். ப்ரூவ் இன் த லைன் ஆஃப் பிராமணாஸ், இட்ஸ் மீன் டீச்சர்ஸ். அதனால அவரு சேல், which is the highest. ஒரு விஷயம் எடுக்கும்போது எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, அதை என்ன பண்ணலாம்? உபதேசம் சொல்றது. For the higher purpose you can break the lesser rule. சோ அப்படி இருக்கும்போது யஜ்ஞம் போது ஆசிரமத்துக்கு மட்டும் அல்ல, ஆனா வர்ணத்துக்கும் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ 8:40 தான் முடிக்க சொன்னேன். இப்போ you want to add some point என்ன செஞ்சுட்டு வரீங்க? வேணும். ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா? இல்ல தயார்படுத்துறீங்களா? இல்ல ஓகே. இட்ஸ் நாட் நைஸ் சார். ஓகே, சோ எனக்கு கேள்விகள் இருக்குதா? கரெக்டா முடிச்சிடணும் டைம் பிரகாரம். பஞ்சுவாலிட்டி யார் தான் கிளாஸ்ல இருக்கான்னு தெரியும். நான் தான் அது முடிச்சிடுறேன். சோ ஐ won't take right time. என்ன ஒரு டைம் பார்க்குறீங்க? ரொம்ப சீக்கிரமா ஓடிச்சு பார்க்குறீங்களா? இல்ல அந்த 5 நிமிஷம் இருக்கேன். சரி, கேள்விகள் இருக்கா? ப்ரோ, நம்ம வந்து பக்தி செய்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் வேதம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாம் செய்யறோம். பட் ஸ்டில் வந்து நம்மளை அறியாமலே வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட், இப்போ வந்து பாசம் ஒன்று இருக்குது, பந்தம் ஒன்று இருக்குது, பற்றுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ரெண்டு விஷயம் சொன்னீங்க இப்போ. ஸோ அது ஸோ இதில் ரெண்டில் வந்து பந்தம் வந்து நம்ம பாசம் ரொம்ப வச்சுட்டாலும் அடுத்து வந்து அது நம்ம தன்னை மறந்து பந்தத்துக்கு கொண்டு போகும்போது ஸோ அது மனசுக்கு விட்டு அறிவட்டிட்டாங்கன்ட்டு நம்ம வீட்டு வலியும் சொல்லுவோம். அழுவாத மனசு தெரிஞ்சும் கேட்டானே அடுத்து அடித்தாரு அவருக்கு இதை கேட்டேன்னு அப்போ ஆக்சுவலி வந்து பிரபு அது வந்து எப்படி நம்ம அது வந்து ஓவர் கம் பண்ணுறது. ஸோ நம்மளை அறியாமலே இவன் தான் நம்ம வந்து சாதனை செஞ்சாலும் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை, நம்ம ஹஸ்பண்டு, நம்ம மனைவி, நம்ம குடும்பம் அப்படின்னு ஒரு சுயநலமான ஒரு அந்த சிக்கல்ல இருக்கும்போது அதுல இருந்து எப்படி அந்த எல்லாத்தையும் பொது நலமா ஆனா நம்ம எல்லாம் துதி தேவி இல்லை. So practically come down to it. You can speak the philosophy, come to the other. So basically நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
வனப்பிரசாசனத்துக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எதுக்காக வனப்பிரசாசனத்துக்கு தெரியுங்களா? இந்த சைக்காலஜி, அதை என்ன சைக்காலஜி இருக்குன்னு தெரியுங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சைக்காலஜி ஒரு அம்மா மகனை இருந்தால் கூட, ஒரு அம்மா ஒரு மகனை இருந்தால் கூட they can take it. ஒரு கட்ட வந்தாங்கன்னா they can okay. பட் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. புருஷனும் மனைவி இல்லை கணவன் மனைவியோட பந்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பந்தம். they cannot take it. அந்த பந்தத்தை அவங்கள ஏற்றுக்க முடியாது. ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி தான் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால எந்த விஷயமும் செய்ய முடியாது. என் மனைவி இல்லை அதை செய்வோம், அதே தான் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனைவியாக இருந்தாலும் என் வீட்டுக்காரர் அதை செஞ்சிருப்பாரு, இதே தான் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மனப்பிரச சிஸ்டம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஸோ தட் அந்த கணவரும் அந்த மனைவியும் டிட்டாச் வருது. கோயிலுக்கு போனால் அது ஏற்றுக்கிற மனத்தன்மையை அந்த மனம் தயார் பண்ணுது. இல்லாட்டி சில்ட்ரன் சர்வீஸ் நோட்டி அதனோட சூதர் நோட்டீஸ் வெரி ஆக்டிவ் டெம்பிள் ப்ரோபர் சொல்றாரு. ஸோ அதனால வந்து பிறகு இந்த அதனால இந்த மனப்பிரச சிஸ்டம் இஸ் பீன் கிரியேட்டட். முதல்ல வந்து அந்த பிரபு வந்து வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு தங்கிட்டு அந்த மனைவியோட தொடர்பாக இருக்கும்போது அந்த மனைவிக்கு வந்து அது சுமையா இருக்காது. ஏன்னா விஷ்ணு சக்கரவர்த்தி ஜீவபூஷன் சொல்றாங்க, பக்தி வந்து கிரேஜுவல் ப்ராசஸ். எடுத்தான திடீர்னு நாளைக்கு கிளம்புனா நாளைக்கு ஃபுல்லாக அதே மாதிரி தான் பக்தி படிப்படியாக தூய்மைப்படும். அந்த மாதிரி இந்த மனப்பிரசை என்ன பண்ணுறோம்னா முதல் ஒரு மாசத்துல ஒரு வாரம் இருக்கும். அப்புறம் அது ஓகே ஆகிட்ட பிறகு மூணாவது கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு 3வது மாதத்துக்கு போகிறப்ப 2 வாரம் இருப்பான், ஒரு 3 நாள் இருப்பான், அப்புறம் ஒரு வாரம், ஒரு மாசம் ஆகும், அப்புறம் ஒரு 2 மாசம் ஆகும், அப்புறம் ஒரு வருஷம் ஆகும். இதுக்கு தான் பிகாஸ் அவங்களே கிருஷ்ணர்கிட்ட போகிறதுக்கு தயார் பண்ணுறது. நம்மளை வந்து பந்தத்தில் இருக்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை. ஏன் பந்தத்தில் இருக்க வேண்டாம்னு நம்ம சொல்றோம்னா, பிகாஸ் ஏன்னா அவங்க இறக்கும் போது அவங்க வீட்டுக்காரங்களே நடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கிருஷ்ணன் கிட்ட போனா ஓகே நீ கிருஷ்ணன் கிட்ட போறோம், எங்கேயாச்சும் வேற இடத்துல மாட்டினா அந்த கடைசி பண்ணா அந்த இடத்துக்கு நம்மளும் முக்தார் கையில் வேணும். ஸோ அந்த இடத்துக்கு நம்மளுக்கு போயிட்டு மாட்டிக்கும். ஸோ தேர்ஃபோர் அந்த பந்தத்திலேருந்து அவங்க கரெக்டாக கிருஷ்ணர்கிட்ட போகும். அந்த அடையிறதுக்காக இந்த மனப்பிரசை தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி கிரகஸ்த லைஃப்ல வந்து எடுத்தானே நம்ம வந்து அண்ணன் கிரகஸ்தராக மாற முடியாது. எல்லாம் பையன் புத்தகம் நான் பக்தி எடுத்தால் ஒரு மாதிரி நான் கடைப்பிடிக்கிறேன் நான் சொன்னாங்க, நீ நான்சென்ஸா பேசாத பாயிண்ட். We are not bhakti, no. Come to the practicality. Yes, that is important. ஆனா அதே நேரத்தில் கிரகஸ்தர் 3 நாள் பிரம்மச்சரி இருக்கு. After 3 days you can again population. But spiritual இருக்கனால again 1 month போகலாம். அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது. ஆனா இந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு கிரகஸ்த ரிலேஷன்ல வந்துட்டு இன்னும் வரல. வெயிட் ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த வார்த்தை சொன்னாங்க திவ்யாகோருக்கு அப்புறம் மாத்தாஜியும் சென்டரா போயிட்டு ஒரு கிரகஸ்தர்னா எப்படி இருக்கணும்ட்டு நல்லா ஒரு ஸ்பீனாஸ் மாதிரி கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு கப்பல்ஸ் அந்த மாதிரி வரணும், இப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பிகாஸ் அதை நீட் பண்ணிருக்கோம் விஷயத்தை. ஸோ ஒரு மனைவின்றவங்க எப்படி மனநிலையில் இருக்கணும், ஒரு கணவர் எப்படி மனநிலையில் இருக்கணும், எப்படி கூட 2 பேர் பரஸ்பரம் இருக்கணும். இப்போ ஏன் சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த மெய்யம் which is கிருஷ்ணர் சென்ட்ரல் கிடையாது. which is அவங்களோட சென்டர் என்னவா இருக்குதுன்னா புலன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஆரம்பத்துல உங்களோட புலன் சுஸ்தாகமாக இருக்கு, தப்பு கிடையாது. ஆனா நம்ம கோயிலுக்கு அடிக்கடி வரும் பக்தரோட பரஸ்பரம் என்ன பண்ணாங்க, இந்த புலன் தூய்மைப்படும். அந்த தூய்மைப்பட கொஞ்சம் கொஞ்சமா டிட்டேஜ் வராது. ஆனா அதே நேரத்துல அவங்க நீங்க பாசமா இருக்கு. அதான் விஷயம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒன்லி சொல்யூஷன் இஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணுறது. ஸோ பகவான் பற்றி பேசணும். இங்கே வந்து டெய்லி மங்களம் ஓடுது, டெய்லி குரூப் சேவை செய்கிறாரு. ஸோ காலையில் கௌராம குரூப் பூலாம் வச்சு ஜென்ன அதை கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து லீடு தான் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி காலையில் பிரபு இந்த வாரம் நான் பூ வச்சு கொண்டு வரேன். நீங்கள் காலையில் வந்துட்டு நீங்கள் தனியாக நம்ம மணிகளோட வந்து ஸ்ப்ரெடிலிட்டி ஏன்னு சொன்னால் ரிவல்யூஷனரி டேக்
place by engaging in devotional service. நீ பக்தி தொண்டில் நீ ஈடுபடாட்டியும் என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குன்னா நம்ம யார் பண்ணுவோம், பக்தியை ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, யாரு, புரோபாதர். ஆனா எங்க புரோபாதர் என்ன பண்ணாரு, கம்ஸ்கின் பக்கம் ஒரு கருத்தால் தான் வச்சுட்டு அதே கிருஷ்ணன். ஆனா அங்க இருக்கிற அந்த இபீஸ் என்னவா மாத்தினாரு, எபீஸா மாத்தினாரு. இபீஸ் பிகா எபீஸ். Because why? அந்த புலனானது திருப்தி அடைஞ்சிருச்சு. They get satisfied. Because why? அதுதான் தேடிக்கிட்டு இருக்கு. ஆத்மா is anchoring for Krishna. அப்ப இந்த உடல்ல இந்த உடல்ல பிரதிக்மா மாயை அபர்த்திக மாயை, which is மகாமாயா. மகாமாயால ரெண்டு மாயா இருக்கு. ஒன்னு ஜீவமாய, அடுத்தது குணமாய. இந்த ஜீவமாய பிரவர்த்திக்க அபர்த்திக. நான் இந்த உடல் அதே so அப்ப வந்துட்டு இந்த ஜீவமாய என்ன பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, கவர் பண்ணுது. இது கவர் பண்ணிட்டு இருக்கு. நான் தான் இந்த உலகத்தினுடைய நினைக்க வேண்டும், அதுதான் பந்தனை. அப்ப இந்த கிரீன் ஆரம்பிக்கிறது, இந்த அகங்காரம், which is the biggest issue வந்து அகங்காரம். இந்த அகங்காரம் தான் நான் என்னோட நினைக்க வேண்டும். அப்ப இந்த அகங்காரம் என்ன பண்ணலாம், அதுக்கு பகுதிக்கிற கிருஷ்ணன் அக்செப்ட் கொடுக்கிறார். 6வது கட்டு 35வது. ஏன்னா மனமே சென்சல். ஏன்னா நம்மளோட கிராஸ் பாடி இன்னொரு பாடி இருக்கு, என்ன பாடி, சப்டல் பாடி. அந்த சப்டல் பாடியோட கன்சிஸ்ட் பண்ணது மனம் பேசுறது. அந்த மனம் வந்து என்ன என்ன சொல்றாரு, மனமே சென்சலா கிருஷ்ணா. அப்ப அதுக்கு கிருஷ்ணா என்ன பதில் கொடுக்குறாரு, அர்ஜுனா நீ சொன்னது நான் ஏற்றுக்கிறேன். அப்யேஷண யுக்தா பயிற்சி மூலியமாக இது சாத்தியம். அதனால நீங்க தான் அது பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்ணணும், மேலும் மேலும் இந்த பக்தி தொண்டில் ஈடுபடுங்க. மேலும் மேலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டீங்கன்னா பகவானுக்கு பார்ப்போம். பகவானுக்கு பார்த்தாருன்னு சொன்னாங்கன்னா அப்ப பகவான் 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்றாரு, பரம்பிரம்மா பரந்தாமா பரம் பவித்திரம் தூய்மையானவர். அப்ப நீங்க பகவானோட கனெக்ட் வரும்போது உங்க புலன் என்ன ஆகுது, தூய்மையாகுது. அப்ப தூய்மையானா அப்ப அந்த இடத்துல பந்தமானோம்னா நல்லது. ஆசை அர்ஜுனனை தூங்க சொன்னாரா, தூங்க சொன்னார். நான் தான் கடவுள், நான் கீழே போட சொன்னாரா, இல்லை. எந்த பக்தராக சோம்பேறியா இருக்க சொல்றாரா, கடமை நீசி சப்ஜெக்ட். நீங்க என்ன பிள்ளைங்களை பாதுகாக்கிறது அப்பா அம்மாவோட கடமை. எல்லாம் முரளி மாதிரி பிரம்மச்சாரம் ஆக முடியாது, இல்ல பக்தி மேல சன்னியாசி ஆக முடியாது. எல்லாத்துக்கும் அந்த இது இல்லை. அது இது வந்து பிரகிருத்த மராக்கிய வைராக்கியம். அதாவது குரங்கு ரெண்டு சொல்லிட்டார். குரங்கு ரெண்டு சொன்னா நான் வந்து தியாகம் பண்றேன், கிளாஸை கேட்டு உள்ளுக்கு நெருப்பு ஒதுக்கும், நாளைக்கே நான் போயிருக்கேன். அப்படி கிடையாது. To be bound புரிஞ்சுக்கிறதுக்கு you step by practicing, step by step. பக்தி கூட ஸ்டெப் இருக்கு. எப்படி ஸ்டெப் இருக்குன்னு சொன்னா சிந்தாமணி நடத்துனது பக்தி சாஸ்திரி பக்தர் வெரி குட் சாத்சங்க பஜனை கிரியா அனர்த்த நிவர்த்தி. இன்னும் நம்ம அனர்த்த நிவர்த்தியே இன்னும் வரல. பாவநிலையான அந்த ஜீவ கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி அந்த மேல இருக்கின்ற லீலை பார்த்து ஒரு டவுன்ல ஒரு பக்தர் போனாரு. அது நினைக்கும் விஜயனே போயிடுச்சு. நம்ம இன்னும் சாதகா நிலையில இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு இதனால நம்மளுக்கு என்ன நிலை நம்ம பயிற்சி பண்ணுங்க. இங்க ஒரு மனைவி நல்ல டிவோட்டிஸ் என்ன வந்து திலா போட பண்றாங்க, குடிசுக்காரங்க போட்டுருவாங்க. எப்பொழுது நான் பார்க்கறது வந்து ஸ்ரீசபை திலாக்கா இருக்கும், இல்லை அந்த குடும்பம் போட்ட மாதிரி இருக்கும். குடிச்சுட்டு அவங்க திலா போட்டுருவாங்க. அதுக்கு கவலைப்பட சரிங்களா. சொன்ன மாதிரி அதை மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் தெரியுது, நீங்கள் வர அப்படிதான் நீங்கள் கிருஷ்ணன் வருவீங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு வைஷ்ணவியா நீங்கள் பார்த்துக்க கைவிடும். பிகாஸ் இஸ் நாட் யோர் அசெட்ஸ். உங்களோட பொருள் சொல்லுங்க தப்பு. அவங்க வந்து உங்களோட பாதுகாப்பு தான், உங்களோட கடமையை அவங்க பார்க்குறது. அந்த பந்தம் அங்கே இருக்குதான் செய்யும். ஆனால் அது நீங்கள் போக ஈடுபட்டீங்கன்னா அந்த
அந்த பந்தமான தூய்மைப்படும். அந்த தூய்மைப்படும் போது என்ன நடக்கும்? அவங்க என்னவோ பார்ப்பீங்க, வைஷ்ணவியை பார்ப்பீங்க, மாத்தடியை பார்க்க மாட்டீங்கன்னா. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு மாத்தடியில் இருக்கலாம், உங்களுக்கு அவங்க வந்து மனைவி. ஸோ அந்த வைஷ்ணவியை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த வைஷ்ணவியை பார்க்கும்போது தேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பக்தர்களுக்காக ராஜபாத அபிஷேகம், அபிஷேகத்திலே பெரிய அபிஷேகம் என்னன்னா ராஜபாத பாதமிகி, பக்தரோட அந்த துணியானதை எடுத்து போடுறது, நம்ம போடுறதுதான் பெரிய அபிஷேகம். பகவானே விருப்பம் வர்றாரு. கிருஷ்ணன் தலைவலிக்கும் போது யார் தலையில மண் எடுத்து போட்டுருக்காரு? கோபிமார்கள் பக்தர். ஸோ அந்த மாதிரி பக்தரோட துணி அவ்வளோ ஒரு சிறந்தது. துணியில வந்து நம்ம உளுந்து கும்பிடுறது எடுத்து நம்ம பாத துணி நம்ம மேலே படுது. ஸோ அதனால நம்மளுக்கு தூய்மைப்படுது. இந்த தூய்மை பட 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 ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? நீங்க தான் அந்த பெர்ஃபெக்ட் அன்னமச்சாரியா இருக்கீங்க. பரபிரம்ம ஒக்கடே பரபிரம்ம ஒக்கடேன்னு பாருங்க. சரிங்களா? இதுதான் ஜெயபதிக சுவாமி மகாராஜ் வந்து கிரகஸ்த குருவாக விருப்பப்படுறார். விச் இஸ் வெரி practically for this character. நானா போயிட்டு வெளியே போய் பிரச்சாரம் வைக்கலாம், சாமியார் ஆயிரம் பின்னாடி வைக்கலாம். ஆனால் ஒரு கிரகஸ்த வெளியே போயிட்டு பிரச்சாரம் ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா அவன் பைபிள் அவர் குடும்பமாக இருக்கார், எக்ஸாம்பிளாக இருக்கிறது ஈஸிலி டேக் இட். இப்போ இடையில வந்து நம்ம சீதாராம் சர்வேஸ்வரி மக்கள் கிளினிக் போயிருக்காங்க. இது போன வருஷம் போன வருஷம் தானே போய் பேசினாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க நினச்சிட்டு வெளியாளுங்க இன்னும் வரைக்கும் என்ன நினச்சிருக்காங்கன்னா பக்தி வாழ்க்கைக்கு ஒரு பை துரோகம் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். பக்தி வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா இங்கே இருக்கிற சில பேர் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பாசமாக இருக்கும், கடமையும் தவிர அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்காரங்களும் கொண்டு வரணும். அதனால இல்லை பிரபு சில பக்தர் எப்படி இருக்காங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா சில லஞ்சம் வாங்குற போலீஸ் இருக்காங்க, சில நல்ல போலீஸும் இருக்காங்க. அதனால எல்லா போலீஸும் கட்டணும்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பொறுப்பு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாமே மருத்துவம். ஓகேங்களா பிரபு? கொஞ்சம் லெங்காக எடுத்துக்கிட்டாங்க, டீட்டெயிலாக போகணும். இதுதான் விஷயம். கிருதர்ஷன பகவத்கீதாக்கு சில குருபாடிக்கு प्रभु बाकी संतोष करेगा, सिर्फ